ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் தோட்டத்துலேருந்தே பறிச்சது. இது வந்து நான் செஞ்சேன் பாருங்கள். முருங்கைக்கீரை இது மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கிடைக்கிறதுன்னு இது செய்யாத விடாதீங்க, செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். பருப்பு முருங்கைக்கீரை கடையலாம் வாங்க. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், சீரகம், காஞ்ச மிளகா. இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பூண்டு வாசம் பாருங்கள், கம கமன்ட்டு. இது மாதிரி பூண்டு 1-2 தட்டி பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இது நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு. சூப்பராக இது தாளிக்காமலே சாப்பிட்லாம், அவ்வளோ வாசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, வாசனையே உங்களுக்கு நல்லா கமகமன்னு வரும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு போட்டுட்டேன், உங்கள்கிட்ட காட்டல. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடக்கூடாது. இந்த முருங்கைக்கீரை வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் சும்மா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த நுர கொஞ்சம் நானே காட்டுறேன் இருங்க. லைட்டாக பெருங்காயம் போட்டுருவோம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருந்தால் போதும். இப்போது லைட்டாக அது கொதிக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? கொதிக்குது பாருங்கள் லைட்டாக. இது மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் போட்டிருக்கேன் நான், அதெல்லாம் தெரியாமல் போயிடும். நான் வீடியோக்காக சொல்லலை, உங்களுக்காகவும் சொல்கிறேன். இது கரெக்டாக பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியும். நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக கம்பல்சரி புளி சேர்க்கணும். புளி சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் வரும்.
லைட்டாக சேருங்க. நான் சொன்ன ஒரு கொட்டை புளி அளவுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ப புளி போட்டுக்கோங்க.